அதை வச்சு பாருங்க இது நீட்டாக இருக்கான்னு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் க்ளே ஆட் பண்ணி செய்யுங்க. பவுல் மாதிரி இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இதே மாதிரி 2-3 லைன் செஞ்சு இதே மாதிரி பண்ணிக்கினே வந்தால் உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கேட்டு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி பண்ணிக்கினே வாங்க. இப்போ நம்ம பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம ஃப்ளாஸ் வைக்கலாம். இப்போ கொஞ்சம் ரெட் எடுத்துக்கிறேன். குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி பட்டை பட்டியாக செஞ்சு உங்கள் தோலை தேவையை வச்சுக்கலாம். கொஞ்சம் எடுத்துக்கிட்டு முருங்கையா இந்த மாதிரி பட்டை பட்டியாக உங்கள் தோலை தேவையை செஞ்சுக்கலாம். இதே மாதிரி செஞ்சுக்கினே வாங்க. இந்த மாதிரி உருட்டிலே வாங்க, உங்களுக்கு ரோஸ் கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம ரோஸ் ரெடி. வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு பிங்க் கலர் ரோஸ் செஞ்சிடலாம். இன்னும் உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் ரோஸ் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் பிங்க் எடுத்து ரவுண்டோட பட்டை பட்டையா வச்சு லைட்டாக அடிக்கும். உருட்டிக்கினே வந்தா அதே மாதிரி உங்களுக்கு ரோஸ் கிடைக்கும். பிங்க் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு குட்டியா பிங்க் எடுத்துக்கிட்டு ரவுண்டா பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுக்கினே வாங்க. அப்படியே வச்சுருவாங்க. இப்போ இந்த சைடுல 3 லீவ்ஸ் வச்சுக்கலாம். கொஞ்சம் க்ரீன் எடுத்துக்கிட்டு இப்போ கிரீன் கலர்ல லீவ் ஷேப்ல வச்சுக்கிட்டு மேலேயே இந்த மாதிரி கோடு கோடா இலையில வேற மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 லீவ்ஸ் செய்யலாம். இன்னும் ஒரு இலை வச்சுக்கலாம்.